ஒரு நாள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய துணைக்கோள் ஒன்று வந்தது. நம் திரு மாலை வட்டமிட்டது. பின் ஹண்டருக்கு சற்று தூரத்தில் நின்று முகாமிட்டுக் கொண்டது. ஆனால் உள்ளிருந்து எந்த தகவலும் எந்த உருவமும் வெளிவரவில்லை. காவலர் குழு ஒன்றை பிதா அனுப்பி ஏன் வந்துள்ளது, நோக்கம் என்ன என்பதை தெரிந்து வர சொல்லி அனுப்ப அருகில் சென்றவர்கள் கால் பதிக்க இயலவில்லை. அப்படி ஒரு கதிர்வீச்சை அவர்களால் எங்குமே காண முடிந்திருக்கவில்லை. திரும்பினர். காவலன் கடுப்பானான். வந்தவன் மெனிஷியாபேட்டின் உதவியுடன் சில கூட்டு மால்களை தூரத்தில் அணிவகுக்க செய்து பின் விசை கொடுத்து மிகவும் வேகத்துடன் முடுக்கி அந்த கோலை மோதச் செய்தான். 24 கோல்கள் மோதியும் கோல் அசைந்து கொடுக்கவில்லை. அதே சமயம் மோதிய இடம் வெறுமைப்பட எளிதாய் கால் வைத்தான். அடுத்த நொடியில் அது பறந்தது.